ஒளியால் பாதுகாப்பான தகவல் தொடர்பு, செக்யூர் கம்யூனிகேஷன் வித் லைட். வணக்கம், நான் சௌமியா. குவாண்டம் தகவல் தொடர்பில் ஒளித்துகள்களின் மூலமாக தகவல்கள் ரகசிய குறியாக்கம் செய்யப்பட்டு பாதுகாப்பாக அனுப்புநரிடமிருந்து பெறுநருக்கு அனுப்பி வைக்கப்படும். இதற்காக இவர்கள் ஃபோக்கல் செல்ஸ் என்பதை பயன்படுத்துகின்றார்கள். இந்த ஃபோக்கல் செல்ஸ் இது எப்படி இயங்கும், இது எப்படி ஒளித்துகள்களை பாதுகாப்பாக பெறுநருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது, இதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஃபோக்கல் செல்ஸ்க்குள்ள ஒரு கிறிஸ்டல் இருக்கு. அதாவது உள்ள ஊடுருவக்கூடிய ஒளி, லேசர் ஒளியானது மின்னழுத்தம் கொடுக்கப்படாத நிலையில இயல்பாக கடக்கும். அதுவே மின்னழுத்தம், அதிவேக மின்னழுத்தம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல இந்த கிறிஸ்டல் என்ன செய்யும் அப்படின்னா, இதன் வழியாக அந்த ஒளி ஊடுருவி கடக்கக்கூடிய அந்த தருணத்துல அது ஒரே நொடியில கோடிக்கணக்கான முறையில துருவமயமாக்கலை ஏற்படுத்தும். அப்போ அதிவேகமாக அந்த ஒளித்துகள்கள் மாறுதல் தன்மை பெறக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த தகவலை எடுத்து செல்லக்கூடிய நிலை இது ஏற்படுகின்றது. இதற்காக இந்த துருவமயமாக்கல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இதில் ரெக்டிலினியன் அப்புறம் மூளைவிட்டம் தொடர்பாக தகவல் துருவமயமாக்கல் செய்யப்படும். குறிப்பாக இந்த ரெக்டிலினியரில் என்ன இருக்கும் அப்படின்னா, கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் தகவலை எடுத்து செல்லும். அது ஒரு துருவமயமாக்கல் போலரைசேஷன் செய்யப்படும். அதே மாதிரி இந்த மூளைவிட்டம் தொடர்பாக இது +45 டிகிரியிலையும் அதே -45 டிகிரியிலையுமே இந்த மூளைவிட்டம் தொடர்பாக இது வலது மற்றும் இடது மூளைவிட்டம் இந்த மாதிரியான வகையில் இது தகவலை மாற்றி அனுப்பும். இதற்காக ரெக்டிலினியனில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஏடா சிம்பிள் பயன்படுத்துவாங்க. இந்த மூளைவிட்டம் தொடர்பாக இது மல்டிப்ளையர் சிம்பிள் குறியாக்கம் செய்யப்பட்டிருக்கும். அந்த குறியாக்கத்தை வைத்து தான் தகவல் இதில் பிட் மூலமாக தகவல் ரகசிய குறியாக்கம், குறிப்பாக இதில் பயன்படுத்தக்கூடிய இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் குறிப்பாக எந்த வகையில் அனுப்பப்படும் அப்படின்னா, போலரைசேஷன் செய்யப்பட்டு தான் அனுப்பப்படும். அதாவது துருவமயமாக்கல் செய்யப்பட்டு தான் தகவல் பெறுநருக்கு அனுப்பப்படும். அதில் தான் ரகசிய கீ குறியீடு இருக்கும். ஆனால் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய என்கிரிப்ஷன்ஸ் மெத்தட்லாம் என்ன பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் பிட் மூலமாக மட்டும்தான் தகவல் பரிமாற்றம், அதாவது அதற்கேற்ற அந்த குறியாக்கம் செய்யப்பட்ட விஷயம் ரகசிய குறியாக்கம் அவர்களுக்கு கிடைக்கும் பெறுநருக்கு. இதற்கும் அதற்கும் என்ன இருக்கக்கூடிய வித்தியாசம்னா, இந்த குவாண்டம் நிலை குறிப்பாக மெயின்டைன் செய்வதற்காகவே இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டான் ஒளித்துகள்களை மிக முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃபோட்டான் ஒளித்துகள்களை ஏற்படுத்துவது தான் இந்த ஃபோக்கல் செல்ஸ். இந்த லேசர் ஒளி இந்த ஃபோட்டான் ஃபோக்கல் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்டல் வழியாக கடக்கக்கூடிய தருணத்தில் ஃபோட்டான் ஒளித்துகள்களாக தகவலை எடுத்து செல்லப்படுகின்றது. இப்போது ஒவ்வொரு ஒளித்துகள்களுமே ஒவ்வொரு பிட்டை எடுத்து செல்லப்படும். அதில் ஒவ்வொன்றிலையுமே தகவல்கள் அனுப்பப்படுகின்றது. இது குறிப்பாக அதிவேகமாக தகவலை அனுப்பும். ஒரே நொடியில் கோடிக்கணக்கான முறை தகவலை இது எடுத்து செல்கின்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு. குறிப்பாக அனுப்புநரிடமிருந்து பெறுநருக்கு இது ஃபோக்கஸ் செல்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்டல் மூலமாக ஒளித்துகள்களை கடத்தி அந்த ஒளித்துகளை வெற்றிடத்தில் பயணித்து பெறுநரை சென்றடையும். இப்போது இந்த இடைவெளியில், குறிப்பாக இந்த இடைவெளிக்குள்ள இந்த வெற்றிடத்தில் இந்த தகவல் பயணிக்கக்கூடிய தருணத்தில் அதை யார் வேண்டுமானாலும் பெற முயற்சிக்கலாம். நடுவில் அந்த தகவலை பெற முயற்சிக்கக்கூடிய நபர் யாராக வேண்டாலும் இருக்கலாம். அப்போது அந்த நபர்களால் அந்த தகவல் பெறக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த ஒளித்துகள்கள் தான் ஒவ்வொன்றும் தன்னுடைய தகவலை பாதுகாத்து வைத்திருக்கும். அதில் ஒவ்வொன்றிலையுமே பிட்ஸ் இருக்கும். அப்போ என்ன பிட் என்னென்ன இதில் இருக்கும் அப்படின்னா, நடுவில் யாரேனும் அந்த தகவலை பெற முயற்சிக்கிறாங்க அப்படின்னாவே அந்த ஒளித்துகளில் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி மாற்றம் ஏற்படக்கூடிய அந்த தருணத்தில் அதோடைய துருவமயமாக்கலோட நிலை மாறும். இப்போ கிடைமட்டமாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் செங்குத்தாக மாறும், செங்குத்தாக இருக்கக்கூடிய தகவல் கிடைமட்டமாகவும், அதே மாதிரி இடது மூளைவிட்டம் இருக்கக்கூடியது வலது மூளைவிட்டமாகவும் இந்த மாதிரி மாறி மாறி தகவலை பெறக்கூடிய நபருக்கு அனுப்பும். அதாவது ரகசியமாக தகவலை திருடி களவாடக்கூடிய அந்த நபர் சரி வர அந்த விஷயம் என்னவாக இருக்கும், அந்த என்ன தகவல் அனுப்பப்படுகிறது என்பதை
குறிப்பாக அவர்களால் உடைத்து பார்க்கவே முடியாத வண்ணம் தான் இந்த ஒளித்துகள் வந்து தகவலை வந்து ரகசியமாக எடுத்து செல்கின்றது என்று சொல்கிறாங்க. இப்போ பெறுநருக்கு வந்து அந்த தகவல் கிடைக்கக்கூடிய தருணத்தில் பெறுநருக்கு ஏற்கனவே வந்து அனுப்புனர் மூலமாக இந்த துருவமயமாக்கல் செய்யப்பட்ட ரகசிய குறியாக்கம் வந்து அனுப்பப்பட்டிருக்கும். அதாவது இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதன் மூலமாக அவருக்கு வந்து ரகசிய குறியாக்கம் அனுப்பப்பட்டிருக்கும். அந்த ரகசிய குறியாக்கத்தை வைத்து அந்த நபர் வந்து பெற்ற தகவல் வந்து சரிவர கிடைக்கவில்லை அப்படின்னா நடுவில் யாரேனும் அந்த தகவலை வந்து மாற்றம் வந்து செய்திருக்காங்க அப்படிங்கிறதாகவும் அந்த தகவல் வந்து தனக்கு பாதுகாப்பாக கிடைக்கவில்லை என்பதையும் வந்து அந்த நபர்னால உறுதி செய்ய முடியும். இப்போ இடையில யாரேனும் ஒரு நபர் வந்து அந்த தகவலை வந்து பெற்றிருக்கிறாங்க இல்லையா, அந்த நபர் வந்து கடைசி வரைக்குமே வந்து அந்த தகவலை வந்து என்னதான் இருக்குது அப்படிங்கிறத சரிவர அந்த நபரால் படிக்க முடியாத வண்ணம் தான் இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. இதில் அந்த நபர் குவாண்டம் கணினி மூலமாக அந்த தகவலை வந்து உடைத்து படிக்க முடியுமா அப்படின்னா குவாண்டம் கணினி மூலமாக உடைத்து இந்த தகவலை படிக்கக்கூட முடியாத அளவில் தான் வந்து இவர்கள் ஒளித்துகள்களின் மூலமாக ரகசியமாக தகவலை அனுப்புகின்றனர். இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இதில் எல்லாமே வந்து அப்போ நடுவில் யாரேனும் வந்து அந்த தகவலை வந்து படிக்க முடியும்னா படிக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும், ஹேக் செய்து படிக்க முடியும். இப்போது இது வந்து உடைக்க முடியுமா அப்படின்னா அந்த ரகசிய குறியாக்கத்தை அவர்களால் உடைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு செக்யூர் ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை வந்து இவர்கள் முன்வைக்கின்றனர். ஆனால் இது மூலமாக இப்போ வந்து வங்கி கணக்கு பரிவர்த்தனை இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் ஆகட்டும் இந்த மூலமாக வந்து தகவல் பரிமாற்றம் வந்து செய்யப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்த தகவல் பரிமாற்றம் வந்து லேசர் சிஸ்டம், அதாவது லேசரோடைய அமைப்பில் வந்து தான் செய்யப்படுகின்றது. லேசரின் அமைப்பில் வந்து குறிப்பாக இந்த ஃபோக்கஸஸ் தான் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஃபோக்கஸஸ்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்டல் தான் மிக முக்கியமான வேலையை வந்து செய்கின்றது. அடுத்து இதில் வந்து என்னென்னா குவாண்டம் தகவல் தொடர்பில் வந்து இருக்குது, அதே மாதிரி குவாண்டம் குறியாக்கத்துலேயும் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து இண்டஸ்ட்ரியலில் வந்து பயன்படுத்தப்படுகின்றது, அதாவது தொழிற்சாலைகளில் வந்து அதிகபட்சமாக இந்த ஃபோக்கஸ் செல்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகின்றதுன்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து மருத்துவ லேசர்லையும் பயன்படுத்தப்படுகிறது, அறிவியல் ஆராய்ச்சியிலையும் வந்து செய்யப்படுகின்றது. அதே நல்ல அதிவேகமான செயல்படக்கூடிய கேமராக்களில் வந்து இந்த ஃபோக்கஸஸ் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது ஒளித்துகள்களை வந்து குறிப்பாக அதிவேகமாக ஒரே நொடியில் வந்து கோடிக்கணக்கான முறையில், அதாவது நுண்ணிய வினாடிகளில் வந்து இது தகவலை வந்து கடத்தணும், ஒளித்துகளை வந்து கடத்தி செல்லக்கூடிய தன்மையை வந்து இது ஏற்படுத்தணும். அதற்கேற்ற கொண்டு தான் இதை வந்து வடிவமைத்திருக்காங்க. இது வந்து இந்த குவாண்டம் தகவல் தொடர்பில் வந்து இது முக்கியமாக பயன்படுத்தப்படுவது ஏன் அப்படின்னா குவாண்டம் நிலையை வந்து மாற்றக்கூடாது. அது என்ன குவாண்டம் ஸ்டேட்டில் வந்து இவங்க தகவலை வந்து அனுப்புகிறாங்களோ அதே குவாண்டம் ஸ்டேட்டில் தான் வந்து பெறுநருக்கு அந்த தகவல் வந்து கிடைக்கணும். அதை முக்கியமாக வந்து குறிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் இவர்கள் வந்து இந்த ஃபோக்கஸ் செல்ஸை இந்த தகவல் பரிமாற்றத்தில் வந்து பயன்படுத்துகின்றனர் என்று தெரிவிக்கின்றனர். இப்போது பெறுநர் வந்து ஒரு தகவலை வந்து அனுப்புகிறார், அந்த தகவல் வந்து குறியாக்கம் வந்து செய்யப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த துருவமயமாக்கலின் மூலமாக இது குறியாக்கம் செய்யப்படுவதில்லை. என்ன அப்படின்னா ஒரு கிடைமட்டம் ஆக அல்லது செங்குத்தாக அனுப்பப்படக்கூடிய ஒரு துருவமயமாக்கலை வந்து ப்ளஸ் என்று குறிக்கின்றனர். மூளைவிட்டமாக அல்லது வலது இடது எந்த மூளைவிட்டமாக வேணால் இருக்கலாம், அதாவது +45 டிகிரி அல்லது -45 டிகிரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு துருவமயமாக்கலுக்கான ஒரு தகவல், அதை குறிக்கிறதுக்கான குறியீடாக வந்து இவங்க வந்து பெருக்கல் குறியீடு பயன்படுத்துவாங்க. இப்போ கூட்டல் குறியீடு அப்புறம் பெருக்கல் குறியீடு இந்த ரெண்டையும் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது அலேஸ் அப்படிங்கிற ஒரு நபர் அல்லது ஏ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தகவலை வந்து அனுப்புகிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ், அதாவது கூட்டல் 2 பெருக்கல் குறியீடு அதுக்கப்புறம் ஒரு கூட்டல் குறியீடு, இதை மையமாக வச்சு அவர் வந்து தகவலை வந்து பெறுநருக்கு அனுப்புகிறாரு. பெறுநர் வந்து என்ன எடுத்துக்கிறார் அப்படின்னா அவருடைய தகவல் வந்து நடுவில் வந்து ஒரு சி மூலமாக அந்த தகவல் வந்து பெறப்படுகின்றது. அப்போ ஃபோட்டான் ஒளித்துகளில் வந்து மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த ஃபோட்டான் ஒளித்துகள் என்ன செய்யுது அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ்ஸை வந்து என்னவா மாற்றுறது அப்படின்னா அதாவது அந்த கூட்டல் குறியீடை வந்து பெருக்கல் குறியீடாக மாற்றி, இரண்டாவதாக இருக்கக்கூடிய பெருக்கல் குறியீடை கூட்டல் குறியீடாக மாற்றி அந்த மாதிரி வந்து குறியீடு வந்து மாற்றும். அப்போ பெருக்கல் 2 கூட்டல் அதுக்கப்புறம் ஒரு பெருக்கல் குறியீடு. இப்போது இதை வைத்து பிக்கு தான் வந்து ஏ வந்து தகவலை வந்து அனுப்பியிருக்கார். அப்போ அந்த பி வந்து அதை படிக்கக்கூடிய அந்த தருணத்தில் என்ன வகை வந்து அந்த தகவலை வந்து படிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பி வந்து 2 பெருக்கல் 2 கூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தகவல் வந்து அவருக்கு கிடைக்கிது. அப்படின்னா
நடுவில் ஏதோ ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். இதன் மூலமாக தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் வந்து பாதுகாப்பாக கிடைக்கவில்லை அப்படிங்கிறதையும் அந்த நபரால் அறிந்து கொண்டு அதற்கேற்றார் போன்று பெறுநர் வந்து அனுப்புனருக்கு வந்து தகவலை வந்து தெரிவிப்பார். இதற்கு இடையில் வந்து நடுவில் ஏதேனும் வந்து நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்களால் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். இப்போது நம்ம ஃபோக்கஸ் செல்ஸ் அப்படிங்கிறது, இந்த ஃபோக்கஸ் செல்ஸ் குறிப்பாக இந்த குவாண்டம் என்கிரிப்ஷனில் என்ன செய்கின்றது, இது எதற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை வந்து நம்ம தெரிந்து கொண்டோம். அடுத்து வந்து இந்த குவாண்டம் என்கிரிப்ஷனில் இன்னும் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த தொழில்நுட்பத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய கருவிகள் என்னென்னவா எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் விரிவாக நாம் பார்ப்போம். சுருக்கமாக இந்த ஃபோக்கஸ் செல்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒளித்துகள்களை வந்து பெறுநருக்கு அனுப்புவதற்கு, குறிப்பாக ஒளித்துகள்கள் மூலமாக ரகசிய குறியாக்கம் செய்யப்பட்ட தகவல்கள் பெறுநருக்கு அனுப்பி வைப்பதற்கு மிக முக்கிய கருவியாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஃபோக்கஸ் செல்ஸ். அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் தான் உள்ளே வரக்கூடிய லேசர் ஒளியை அதிவேக மின்னழுத்தத்தின் காரணமாக என்ன செய்யும் அப்படின்னா, ஒரே நொடியில் கோடிக்கணக்கான முறையில் மாற்றம் கொண்ட தன்மை பெறக்கூடிய ஒரு துருவமயமாக்கலின் மூலமாக இது தகவலை அதிவேகமாக மாற்றவும் முடியும், கடத்தவும் முடியும். அந்த தன்மையில் தான் இந்த ஃபோக்கஸ் செல்ஸ் வந்து செயல்படுகின்றது. அதிவேகமாக மாற்றக்கூடிய தன்மை படைத்த கருவி தான் இந்த ஃபோக்கஸ் செல்ஸ். ஓகே, நம்ம அடுத்து வேற ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இது தொடர்பாகவே. நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.